எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தேனி கர்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். சொல்லுங்க சதீஷ். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை இப்ப வெளியே சொல்லி இருக்கிறாரு. அது என்னன்னா, அம்மாவின் ஆதரவாளர்களான ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களும் பொங்கலுக்குள், அதுவும் ஜனவரி முடிவதற்குள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி இருந்தாரு, தாவேக்காவில் இணைய போகிறார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாரு. அதை அவர் இப்ப தாவேக்காவில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, தாவேக்காவில் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அப்ப அதிமுக பிளவுபட்டு கிடக்கு. அது இருக்கக்கூடிய டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களது இயக்கத்தில் அழைப்பது வழக்கம் தானே. இப்ப அவரு கூப்பிடுறாரு. ஆனா இவங்க எப்படி போவாங்க? ஒரு கூட்டணி அமைப்பாங்க. வேண்டாம், நான் என்ன சொல்றேன், திமுகவை எதுக்கவும் எடப்பாடி பழனிசாமி எதுக்க ஒரு வலுவான கூட்டணி அமைப்பேன்னு தினகரன் சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க கண்டிப்பா அதுல எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா நம்ம கண்டிப்பா இணைவோன்னு சொல்றாங்க. அந்த நிலைப்பாட்டுல தினகரன் இருக்கிறாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் எதுக்கணும், திமுகவும் எதுக்கணும், ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆனா கட்சியில இணைவாங்கன்னா அது செங்கோட்டையன் சொல்வது அவருக்கு வேண்டாம். அவர் ஒரு எண்ணத்தை சொல்றாரு. தினகரன் அதை ஏத்துக்கிட்டு போயிடுவாரா? அவரை நம்பி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்க போயிடுவாங்க? அவர் கட்சியில் அடைஞ்சிட்டா அவருடைய கட்டமைப்பு தென் மாவட்டங்கள நல்ல வலுவா இருக்கு தினகரனை பொறுத்த அளவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரோட கட்டமைப்பை உடைச்சிட்டு எப்படி தாவேக்காவுக்கு போவாரு? தாவேக்கா வேண்டாம், அலையன்ஸ் வைப்பாங்க, கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா தேர்தல் நேரத்துல யாரு கூட சேரன்னு சொல்லவே முடியாது. தேர்தல் காலகட்டத்துல தனது எதிரியை தாக்க யாரு கூட கை கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு தேர்தலுக்கும் கொள்கைக்கும் வேற அந்த தேர்தலுக்கு சம்பந்தமே கிடையாது. கொள்கை வேற இருக்கும், கோட்பாடு வேற இருக்கும். தேர்தல் கூட்டணி என்பது ஒன்னா போவாங்க. எப்படி திமுகவில் பாருங்க, பல கட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். ஆனா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தேர்தல்ல தன்னை நிரூபிக்கிறதுக்கு, அங்கீகாரம் பெறுறதுக்கு ஒரு நல்ல இயக்கத்துல கூட்டணி வைப்பது, அது எல்லா இயக்கங்களும் அதை செய்யக்கூடிய வேலையில தான் இருக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. தினகரன் கட்சியை கழிச்சிட்டு தாவேக்கால சேருவாரா? ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கழகம் அறிவிச்ச பிறகு தாவேக்கால சேருவாரான்றது அது செங்கோட்டையனுடைய அழைப்பாகத்தான் இருக்கு. இவர்கள் அதுக்கு ஒரு காலத்திலும் அப்படி இணைய மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது அவர் கணக்கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனா சொல்றேன், கண்டிப்பா கட்சி மாறி போக மாட்டாங்க, கூட்டணி வேண்டாம் அமைப்பாங்க. நம்ம நிச்சயமா ஓபிஎஸ் அவர்கள் இந்த டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திச்சு வருவது, மீண்டும் என்டிஏ கூட்டணியில இணைய போறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எங்கேயோ இனி எடப்பாடியை நம்மால பலமா எதிர்க்க முடியாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி எதிர்த்து தான் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸும் சரி, திரு டிடிவி தினகரனும் சரி. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எங்களுக்கு பிடிக்கல, அவரை முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க ஏத்துக்கிற முடியாது, என்டிஏ கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, வேண்டாம் நாங்க கூட்டணி சேரணும்னு சொன்னாங்க. அதுதான் தினகரனுடைய கோரிக்கையா இருந்துச்சு. அதே போல ஓபிஎஸ் உடைய கோரிக்கையும் டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அதைத்தான் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோட தலைமை இல்லைங்க, உங்க தலைமையை நம்பி வரோம், என்டிஏ கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, கண்டிப்பா நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எடப்பாடி தலைமையில தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முடிவுகளை எடுப்பார், அவர் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த பிஎஸ் கோயில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த தேர்தல் பேச்சு எல்லாம் பேசுறதுக்கு வரக்கூடிய ஒரு அமைச்சர் வர்றதுனால அவர் பேசிட்டு போயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை கணக்கோடி தொண்டனை ஏத்துக்கலையே, எப்படி இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி ஏத்துக்கிடுவாங்கன்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பெயரை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு காட்டமா பேசுறதுக்கான காரணம் எங்க இருந்து சார் வருது? இல்ல துரோகம், தொடர்ச்சியான துரோகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க யாருன்னே தெரியாது, சேலம் மாவட்டத்துல தெரியும், எங்களை போன்ற மேல்மட்ட நிர்வாகிய பழகினவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி யார், ஒரு அமைச்சர், அவ்வளவுதான், ஒரு அவை முன்னவரா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா அவரை முதலமைச்சர் ஆக்கி வந்தது யாரு? தமிழகம் முழுக்க வியந்து பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பதவி, அதிகாரம் கூட ஒரு பதவியை கொடுத்தது யாரு? சின்னம். அவங்களுக்கு துரோகம். அதுக்கு முழு உறுதுணையாக இருந்த தினகரனுக்கு துரோகம், ஓபிஎஸ்க்கு துரோகம். இப்படி தொடர்ச்சியா துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்தா அவர் மூஞ்சிய பார்க்கிற மாதிரி கொடூரமா தான் இருக்கும். இப்ப எங்களுக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமி பார்த்தா சந்தோஷமா இருக்கு, அதை காட்டிலும் மோசமான இருக்கு. அவருடைய பேசினாலே கோபம் வருது, கொதிப்பு வருது.
எடப்பாடி பழனிசாமி இன்னும் எப்படி இவ்வளவு துரோகங்களை பண்ணிட்டு, தொண்டர்களுக்கும் துரோகம், தலைவர்களுக்கும் துரோகம், தன்னை வளர்த்தவங்களுக்கும் துரோகம், அத்தனையும் துரோகம் பண்ணிட்டு இன்னும் நான் தான் இந்த அதிமுக தலைமை நான் தான் சொல்லிட்டு எப்படி தூங்குற நீ? எப்படி உன் மனச்சாட்சி உனக்கு தூக்கம் கொடுக்குது? மனச்சாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல, எப்படியா தூங்குறீங்க? அதுதான் கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு சின்ன தவறு நடந்துட்டா உறுத்திட்டே இருக்குங்க. எங்களுக்கு ஒரு சின்ன தவறு, அறியாம ஒரு தவறு நடந்துட்டா நைட்டெல்லாம் உறுத்திட்டு இருக்கும். நான் நாளைக்கு போய் அதை சரி பண்ணணுமாப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காலையில் வெள்ளை நினைச்சு போய் சரி பண்ணிட்டு, ஒரு சின்ன தவறு நடந்துட்டாலே அந்த தவறை சரி பண்ணணும். ஆனா உலகமகா துரோகத்தை பண்ணிட்டு எப்படிதான் எடப்பாடி பழனிசாமி தூங்குறானேன்னு தெரியல. அப்ப இவங்கள மனுஷன் பிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு துரோகங்களையும் பண்ணிட்டு உங்களுக்காக வேண்டி அந்த அம்மா உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு அரசியல் சதி பண்ணி சிறைக்கு அனுப்புறாங்க. அப்பையும் கூட தமது உறவினர்களை யாரையும் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம், சின்னம்மா அவங்க யாரையும் ஆக்கியிருக்கலாம். என்ன நடக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு விமர்சனம் நடக்கும், அதுக்கு பிறகு அதிகாரம் மட்டும் தானே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு விட்டு, என் தம்பி நீங்க எல்லாம் ஆதரிக்கணும், அம்மாவின் ஆட்சி நல்லபடியா நல்ல பேர் எடுக்கணும், நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போனாங்க. அந்த பெண்மணியே கட்சியை விட்டு நீக்கிட்டு அவங்க பேச்ச பேசாதீங்க. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டு அவங்க பேச்ச பேசாதீங்க. தினகரனை கட்சியை விட்டு நீக்கிட்டு அவங்க பேச்ச பேசாதீங்க. இதனாலதான அடிமட்ட தொண்டை 11 தோல்வியை கொடுத்திருக்கா. அவங்களுக்கு அடிமட்ட தொண்டை 11 தோல்வியை கொடுத்திருக்கா. இனியும் படுதோல்விக்கு தயார் நிலையில் நிக்கிற நீ. இனியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் படுதோல்விக்கு தயார் நிலையில் நிக்கிறது. அதைத்தான் நாங்க ஒரு முன்னறிவிப்பு, ரெட்டா நாட்டு கொடுக்குற மாதிரி முன்னறிவிப்பு கொடுக்குறோம் உனக்கு. நீ கட்சியை ஒருங்கிணைக்காம, சின்னமா தலைமை ஏற்காம, நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் என்று நீ வேண்ட கூட்டம் கூடி ஒரு ஊரா நீ பிரச்சாரத்துக்கு வரலாம். ஆனா வாக்குச்சாவடியில ரெட்டலைக்கு ஓட்டு விழணும்ல, அது விழாது. அது நல்லாவே தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு. எக்கேடு கட்டா என்ன, மக்கள் ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடாம போனா என்ன, கட்சி என்கிட்ட இருந்தா போதும். அந்த கட்சியோட நிதி, பொதுமக்கள் எங்களுடைய நிதி, தொண்டருடைய நிதி, அந்த நிதி இருந்தா போதும், எனக்கு எந்த பிரச்சனை வராம இருந்தா போதும். இதை மட்டும் சிந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி, உலக மகா துரோகி. 2024 தேர்தல்ல 7 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழந்தாங்க. அது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்னு ஓபிஎஸ் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா இப்பொழுது எங்களோடு பாஜக இருக்கிறது, 210 தொகுதிகள் நாங்கள் வெல்வது நிச்சயம்னு உறுதியா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த இடத்துல ஓபிஎஸ் உடைய தேவை எடப்பாடிக்கு இல்லையே சார்? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரியும் நடைமுறை என்னன்னு தெரியும். நீங்க அன்றாட செய்திகளை பாக்குறீங்க, நாட்டு நடைமுறைகளை தெரிஞ்சுதான் எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு தெரிய நினைக்கிற அடிமட்ட கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அடிமட்ட கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், அது மாவட்டத்துக்குள்ள இல்ல. இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, அந்த முன்னாள் அமைச்சர்கள், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உங்களோட இருக்கிறாங்க. நீங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இந்த பழைய அலுவலர் எப்படி இருக்கிறாங்க? பாப்போம்டா, நீ வா, நீ எலெக்ஷனுக்கு நீ வா, உனக்கு வாக்குச்சாவடியில் வாக்கு விடத்தானே நீ அங்கீகாரம் பெற போற அப்படின்னு தான். வேற என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தான், தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் மன்றம் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை, இவர் இல்ல, இவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை மக்கள் மன்றம் சொல்லிட்டு இருக்கு. தொண்டர்களுடைய அந்த குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் மீறி நாங்க 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துக்கு, அதாவது பள்ளத்துக்குள்ள இறங்குற பாரு, கண்ணை மூடிட்டு காட்டுக்குள்ள போற கதை தான். கண்ணை மூடிக்கிட்டு காட்டுக்குள்ள, கண்ணை கட்டிட்டு காட்டுக்குள்ள போறான் பாரு. அப்படிப்பட்ட அடிமுட்டாளுக்கு நாங்க வருஷமெல்லாம் பேசி பேசி புண்ணியம் இல்லைங்க. கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறேன்னு போறாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படி போற மனுஷனை நம்ம என்ன செய்ய முடியும்? வருஷமெல்லாம் சொல்லி பாக்குறோம். எப்பா அதிமுகவை சத்திய நாசம் ஆகிக்கிட்டு இருக்கு, தொண்டர்கள் மனம் குழம்பி போறாங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே மனமாற்றங்கள் ஏற்படுது. ஒரு முடிவுக்கு வான்னு சொல்லும் போது அதுதான் சொல்றேன், உறங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா தம்பி? உறங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? உறங்குற மாதிரி நடிக்கிறவன் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த பதவி வெறி, அந்த சுயநலம், உடம்பு ஊராமே சுயநலம், பொதுநலம் கொஞ்சமாவது இருந்தா தானே நீ நாட்டை ஆள போற, அடுத்தடுத்து மக்கள் உங்களை ஆதரிக்க போற. முழுக்க முழுக்க சுயநலத்தின் உருவமா தானே இருக்கிற, பொதுநலமே இல்லாத ஒரு மனுஷன் தானே எடப்பாடி பழனிசாமி. அதுதான் ஒரே ஒரு தவறு, சின்னமா செஞ்ச தவறு, இந்த உலக மகா துரோகியை முதலமைச்சரா அறிவிச்சதுதான். அந்த தவறுக்கு, சின்னமா செஞ்ச தவறுக்கு நாங்களாம் வருந்துறோம். அன்னைக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஜாதி ரீதியான பிரச்சனை. அந்த பிரச்சனையை மூடி மறைக்க என்ன செய்யணும்? எப்ப நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டாங்க, இந்த கவுண்டர் இன சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவமா கொங்கு மண்டலத்துக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க.
ஒரு ஜாதி சாயத்தை பூசுறாங்க சின்னம்மா மேல. அப்ப அதுக்கு நம்ம சின்னம்மா அந்த வாய் அடக்கத்தான் செய்யறாங்க. அப்படின்ற போது அதை பயன்படுத்தி சின்னம்மாட்ட நல்ல வழியா இருந்தா மறுபடியும் நீ முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஆகலாம். ஏன்னா 3 முறை ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கலையா? 3 முறை தற்காலிக முதலமைச்சர் ஆக்கலையா? ஏன் உங்களை ஆக்க கூடாதா? ஏன்னா நீங்க அந்த பதவியில அமர்ந்த மறுகணமே உங்களுடைய முழு உருவம் மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அப்ப அந்த பதவி வெறி என்பது உங்களை விட்டு இன்னும் போகல. அதனால தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சும் கூட புத்தி வரல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை கொடுத்த பிறகு திருந்து வாங்கலான்றது அதுங்களுக்கு கட்சி அழிஞ்சு போகுது, கட்சி நாசமா போகுது. அதை நினைச்சதான் எங்களுக்கு கவலையா இருக்கு தம்பி. இந்த அதிமுகவிலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தாவேக்கான்ற ஒரு பெரிய ஆப்ஷன் வந்து 2026 தேர்தலில் இருக்கு. இதற்கு முந்தைய தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவர்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்க கூடாது? இல்ல, ஒரு விஷயம் நான் தம்பி, இப்ப வேற ஆப்ஷன் இல்லையே. இப்ப நீங்க சொல்றது சரிதான், தேர்ந்தெடுக்கப்படாதுன்னு இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து திமுக ஒரு காலத்திலேயே வாக்களிக்க முடியாது, திமுக ஆதரவா பேச முடியாது. அதிமுகவின் ரத்தங்கள் ஒரு காலத்தில் திமுக ஏத்துக்கிற மாட்டாங்க, திமுக தலைமை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு சில சுயநலவாதிகள் பதவி பித்தர்கள் வேண்டாம் திமுக மாறி போகலாம், அவங்க பல கட்சிக்கு மாறி போகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டு தொண்டர்கள் இருக்கு. அந்த தொண்டர்கள் திமுகவுக்கு எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டான். கட்சி ஒருங்கிணைந்தா 2 லட்சத்துக்கு வாக்களிப்போம், இல்லாட்டி அவனுடைய விருப்பம். விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறானா இல்ல சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கிறானா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் திமுக வாக்களிக்க மாட்டான். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.